ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு எந்திரிச்ச உடனே சேரனை தேடிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியும் பல்லவனையும் இருந்துட்டு அண்ணன் நீ என்னென்ன தேடுற அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும், பாண்டி இருந்துட்டு நீ என்ன அண்ணனை தேடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அண்ணன் எங்கே போச்சு? அண்ணன் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. 2 பேரும் சேர்ந்து நைட்டு அண்ணனை அவ்வளோ தூரம் பேசிட்டீங்கல்ல, அண்ணனோட மனசு எவ்வளோ தூரம் கஷ்டப்படணும் எனக்கு தெரியவே தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கஷ்டப்பட்டிருக்கோண்டா, சரி அண்ணன் எங்கே சொல்லு அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் பாரு பின்னாடி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு, போய் பேசு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் சோழன் இருந்துட்டு சேரனை தேடிட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டே சோலா, நான் எதையும் வேணும்ன்ட்டுலாம் பண்ணலடா. அவன் நிலா கிட்ட இப்படியெல்லாம் பேசியிருப்பான்னு எனக்கு தெரியவே இல்லைடா. அது தெரிஞ்சாலையும் தெரியலனாலையும் அடுத்தவங்க கிட்ட நம்ம குடும்ப விஷயத்த நான் பேசியிருக்கக்கூடாது. நான் பேசிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன் நீ பண்ணதெல்லாம் தப்பே இல்லைண்ணே, விடுன்னு. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ பண்ணி முடிச்சுட்டு விடுன்னு. உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ இப்படி பேசியிருப்பியா பேசியிருக்க மாட்டியான்னு எனக்கு தெரியாதா? விடுன்னு, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நானும் பேசிட்டேன்னு, அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா சோளம், நீ பேசுனது எல்லாமே சரிதானா, நான் பண்ணதாண்டா தப்பு, என்னை மன்னிச்சிடுறா அப்படி. நீலாம் வேற முகத்தை கூட பார்க்க விட மாட்டேங்குதுடா, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நீயும் பேச மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ அடித்தாலையும் எவ்வளோ சண்டை போட்டாலையும் அடுத்த நிமிஷமே நாங்கள் உன்னை தேடிட்டு வருவங்களா வரமாட்டோங்களான்னு உனக்கு தெரியாதானே, எங்களுக்கு நீ தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிடுறாங்க. ஒரு வழியாக சேரன் கிட்ட சோழன் பேசி முடிச்சிடறாங்க. அதுக்கு அடுத்ததாக சேரன் இருந்துட்டு நீலா சாமி கும்பிட்டுட்டு இருக்கிற போது போயிட்டு இந்தாம்மா காஃபி அப்படியே சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நிலா இருந்துட்டு சேரனவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை வாங்கி கீழே வச்சிடுறாங்க. என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிட்றாங்க. நிலாலாம் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஆனால் என்னடா காரியம் பண்ணுறீங்க, முதல்ல கையை கீழே இறக்குங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். அந்த ராஸ்கல் இப்படிலாம் உங்கள்கிட்ட பேசியிருப்பான்னு எனக்கு தெரியாதுப்பா. தெரிஞ்சிருந்தா நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கவும் மாட்டேன், அவனை சட்டையை பிடிச்சி கேள்வி தான் கேட்டிருப்பாம்மா, என்னை மன்னிச்சிட்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நிலா இருந்துட்டு நான் கூட அவன் ஆஃபீஸ் விஷயமா தான் பேசுகிறான் அது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் என்னுடைய மொத்த கதையும் அவன் சொல்கிறான்னு அதை கேட்டோன்னு எனக்கு கோபம் சொல்லுன்னு வந்துடுச்சு. அதனால தானே உங்ககிட்ட நான் அப்படி பேசிட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்கண்ணே அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. நீ பண்ணதில் எந்த தப்பும் இல்லைடா, நான் பண்ணதான் ரொம்ப பெரிய தப்பு அப்படியே சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி அவன் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் நடேசன் இருந்துட்டு என்ன அவன் அவ்வளோ பெரிய ஆளா, சரி விடுங்க விடுங்க, சும்மா மாறி மாறி மன்னிப்பு கேட்டேன், நீங்களாம் 2 பேர் கண்ணை கலங்கி கலங்கி இந்த வீடு நிறைஞ்சிரும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததா அண்ணன் தங்கச்சி பாசம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தாங்க கச்சிஃப் எடுத்து தொடச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன் என்னதான் இருந்தாலையும் நீ இப்படியெல்லாம் பேசியிருக்கக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஆமாம் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் சரியாக நடந்துக்கிறீங்களா, அண்ணனை மட்டும் குறை சொல்லிட்டு நிற்கிறீங்க, அண்ணனை பேச உங்களுக்கு எதுவும் கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு சப்போர்ட் பண்ணி சோழனை தான் நிலா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருமா நான் போய் காஃபி சூடு பண்ணிட்டு வரேன். ஐயோ அண்ணன் பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் அப்படியே கொடுங்க நான் குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆறி போன காஃபியவே குடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரூமுக்கு போய் துணியெல்லாம் மடித்து பீரோவில் வச்சிடலான்னு சொல்லிட்டு போகும்போது பாம்பை பார்த்துடுறாங்க. பாம்பை பார்த்த உடனே பாம்புன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அது மறைஞ்சும் போயிடுது. அதுக்கு அடுத்ததாக முதல்ல கதவை திறங்க அப்படியே சொல்லிட்டு சோழலனை எல்லாருமே கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கெங்க பாம்பு, இங்கே தாங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த பாம்பு ஜன்னல் வழியாகவே கிளம்பி போயிடுது. நிலா ரொம்பவே பயந்து போகிறேங்க. பல்லவன் ஒரு பக்கம் பாம்பு இங்கே வந்துருமோன்னு சொல்லிட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நீ என்னடா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க, பாம்பு எந்த நேரத்தில் எந்த பக்கம் இருந்து வரும்னு தெரியாதுல்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நீங்களும் மேலே ஏறி நிலங்கண்ணி அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அவர் சொன்ன மாதிரியே நிலாவும் மேலே ஏறி நின்றுக்கிறாங்க. நிலா பாம்பு போயிடுச்சு வாமா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. என்னென்னு வீட்டுக்குள்ளே பாம்பெல்லாம் வேறு வருது, இங்கெல்லாம் அப்படிதாம்மா சகஜமாக வந்துட்டு போகும், ரொம்ப நாள் ஆச்சு மறுபடியும் இன்றைக்கி தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க,
எனக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும். இந்த வீட்டில் எந்த நிமிஷம், எந்த நேரத்தில் என்ன வரும்னு எப்படிண்ணே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்க முடியும்? ரொம்ப கஷ்டம்ண்ணே. என்னாலலாம் இருக்க முடியாதுப்பா அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததா எதுக்காகவும் பயப்படாதீங்க. இன்றைக்கே இதுக்கான வழி எல்லாத்தையும் நான் அடைச்சி விட்டுறேன் அப்படி சோழன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததா நிலா வந்து ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு காரில் கிளம்பிட்டுருக்காங்க. கார்லேயும் பாம்பு இருக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போகிறாங்க. சோல் சோழன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், நீங்கள் எதுக்காக இன்னும் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் இத்தனை டிகிரி முடிச்சிருக்கேன்ல, ஆனால் நான் கோல்டு மெடலிஸ்ட்டு, எனக்கே வேலை கிடைக்கல. உங்களுக்கே தெரியல எத்தனை கம்பெனி ஏறி இறங்கியிருப்பேன்னு. ஆனால் எனக்கே இந்த சின்ன கம்பெனியில் தான் வேலை கிடச்சிது. இதில் ஒரு 6 மாதமாவது நான் வேலை செஞ்சால் மட்டும்தான் அதுக்கான சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதை வச்சு பெரிய கம்பெனியில் அது வேலை கேட்க முடியும். எடுத்த உடனே பெரிய கம்பெனிலலாம் வேலை கிடைக்காதுங்க. அதனால் மட்டும்தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததா சோழன் வந்து வீட்டுக்கு வராங்க. எந்த வீட்டில் என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடமே ஓட்டையாக தான் இருக்குது. அண்ணன் என்னென்ன இப்படி இருக்குது? ஐயோ, இதை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இங்கே இந்த சாமானத்தெல்லாம் அடுக்கி வச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிலா இத்தனை நாள் இந்த ரூமில் எப்படின்னா அவள் தங்கிட்டு இருந்தா, இன்றைக்கி இந்த ரூமில் தூரத்துக்கே நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, ஆனால் நமக்காக இந்த ரூமில் அவள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரிடா, நான் ஹரிஸை கூப்பிட்டு என்னென்ன பார்க்கணுமோ எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, பாம்பை பிடிக்கிறவங்கள எனக்கு ஒருத்தரை தெரியும். அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டை சுற்றி இருக்கிற பாம்புங்களை எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வானதி ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தனியாக எடுத்துகிட்டு போய் பேசுகிறாங்க. கடைக்கு எத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டு கேட்கும். இன்றைக்கி கடைக்கு வரும் நானே டவுட்டு தான். ஏன்னா நிலானியோட ரூமில் பாம்பு வந்துடுச்சு. அதனால் அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதனால் பாம்பாட்டியை வேற வர சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வீட்லேயும் கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து நின்னா யாருமே என்னை கண்டுக்கவே இல்லை. வீட்டில் கொண்டு போய் விடுறதுலேயே எல்லாருமே இருந்தீங்க. நீயும் தானே என்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்ட. ஆனால் அவங்களுக்கு ஒன்று உடனே எல்லாரும் பாஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே நம்ம பாண்டி இருந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஃபோனை வை, கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. வானதிக்கு ரொம்பவே கோவம் வருது. அதுக்கு அடுத்ததாக நம்ம சோழன் இருந்துட்டு என்னென்ன வேலையோ அது எல்லாத்தையுமே இன்றைக்கே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.